ஹரே கிருஷ்ணா. இன் யாங் தத்துவம். இன் யாங் தத்துவம் அப்படின்னா ஆண் பெண் தத்துவம். ஆண் என்ன செய்கிறாங்க, பெண் என்ன செய்கிறாங்க. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பெண்கள் ஆண்கள் குடும்பத்தோடு வாழ்கிறாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, சேர்ந்து வாழ்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்களே பார்த்தாவே தெரியும். சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லது, பிரிஞ்சு வாழ்ந்தால் ரொம்ப கெடுதல். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பிரிஞ்சு வாழ்கிறத விட்டுட்டு சேர்ந்து வாழுங்க. ஏன் அப்படின்னா இன் யாங், இது ஒரு சைனாவுடைய வார்த்தை. இன் யாங் அப்படிங்கிறது, இந்த அக்குபஞ்சர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் முத கண்டுபிடிச்சி இதை நடைமுறையில் வச்சுருந்தாங்க. காலப்போக்கில் நம்ம மக்கள் இதை விட்டுட்டாங்க. சைனாக்காரங்க இதை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம நாட்டில் எப்படி இந்த ஆங்கில வழி மருத்துவம் அதிகமாக இருக்கோ, இதே மாதிரி சைனாவில் இந்த அக்குபஞ்சர் வைத்தியம்தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது. இந்த இன்யாங் தத்துவத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆண் பெண். இந்த ஆண் பெண் தத்துவம் பாருங்க, மேலே நான் அட்டவணையில் எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கங்க. வெளிச்சம்னா இருட்டு. முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன், ரெண்டாவது இருக்கிறது யாங். இன் அப்படின்னா யாங், அதாவது ஆண். இன் இது பெண். இன்னுனா ஒரு கெட்டியான ஒன்று. யாங் அப்படின்னா ஒரு ஹாலோவான ஒன்று, ஒரு பலூன் மாதிரி, ஒரு ஏர் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி லேசான ஒரு பொருளுக்கு தான் யாங்குன்னு பேர். கடுமையான இறுக்கமான பாரமான இதுதான் பார்த்தீங்கன்னா இன் அப்படின்னு பேர். இந்த இன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், யாங் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். வெளிச்சம் இருட்டு, பரபரப்பு அமைதி, மலை கடல், நெருப்பு தண்ணீர், கர்வம் பணிவு, செலவு சேமிப்பு, சூரியன் சந்திரன், பகல் இரவு, ஆண்மை பெண்மை, உடலின் வலப்பக்கம் உடலின் இடப்பக்கம், பின்பக்கம் முன்பக்கம், முதுகுத்தண்டு மார்பு, ஆளுமை தன்மை பேணும் தன்மை, பலம் பலமின்மை, செழிப்பு அழிவு, வேகம் நிதானம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கணும், தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடாது. இந்த உடல் உறுப்பு கூட பார்த்தீங்கன்னா 12 ராஜ உறுப்பு இருக்கு இல்லையா, 12 ராஜ உறுப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடியாக தான் இருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண், ரெண்டு உறுப்பும் சேர்ந்து தான் இருக்கு. லங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ் இன், அதாவது அது கெட்டித்தன்மை உடையது. அதனுடைய ஜோடி உறுப்பு பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். அதுதான் ஹாலோவானது கெட்டியானது. ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும். ஹார்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட் இன், ஸ்மால் இன்டெஸ்டைன் யாங். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் ஜோடியாக தான் இருக்கு. ஒரு உறுப்புல பிரச்சனை அப்படின்னா இன்னொரு உறுப்புல பாதிப்பு ஏற்படும். ஹார்ட்ல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும். இல்ல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பிரச்சனை வந்தா ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை வரும். இப்ப இவங்களுக்கு யாங்ல பிரச்சனைனா இன்னல வைத்தியம் பண்ணணும், இன்னல பிரச்சனைனா யாங்ல வைத்தியம் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா கணவன் சம்பாரிச்சுட்டு கொடுக்கணும், மனைவி பாதுகாப்பு பண்ணி அதை செலவு பண்ணணும். இப்ப கணவனே சம்பாரிச்சு கணவனே செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மனைவி எப்படி குடும்பத்தை நடத்துறது? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவி வீட்டில் இருக்காங்க, மனைவி பாதுகாப்பாங்க, அவங்களுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க, உடம்பு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப கணவனுக்கும் உடம்பு சரியில்லை, மனைவிக்கும் உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும், இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இவங்க உதவி செய்யணும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து ஒரே குடும்பமா இருந்து வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது ரொம்ப 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 தப்பு. ஆனா இதில் இன்யாங்கில் அந்த மாதிரி இருக்க முடியாது. ரெண்டு உறுப்பும் சேர்ந்து தான் செயல்படும். ஒருத்தருக்கு பிரச்சனைனா அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு பிரச்சனை தானா வரும். அப்ப நீங்க மலச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இன் பிரச்சனை, மலச்சிக்கல் அந்த பெருங்குடல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா
அது பெருங்குடலினுடைய ஜோடி உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸில் பிரச்சனை வந்துடும். வயிற்றில் பிரச்சனை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளினில் பிரச்சனை வந்துடும். ஒன்று தொடர்பு இருக்கு. அதனால இந்த இன் யாங் தத்துவம் அப்படிங்கிறது வந்து எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக வந்து இதை வந்து விளக்கம் பெருசாக நான் கொடுக்கல. இது காலப்போக்கில் வந்து அழிஞ்சு போச்சு இந்த அக்குபஞ்சர். இப்போ திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இது திரும்பவும் பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னு வராங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். தயவு செஞ்சு இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் வந்து எனக்கு கேள்வி கேட்கலாம். நான் அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பாடத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.